ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐபிஎம் ஸ்கில்ஸ் பில்டில் லேர்னிங் பிளானில் எடுநெட் ஸ்கில்ஸ் பில்ட் ஓரியன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ரோல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ்ன்னு வந்துட்டு என்ரோல் சக்ஸஸ்ன்னு வந்தால் தான் நமக்கு ப்ராக்ரஸ் இங்கே காமிக்கும். ஸோ நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுநெட் ஸ்கில்ஸ் பில்ட் ஓரியன்டேஷனில் கம்யூனிகேட்டிங் வித் இம்பேக்ட்னு இருக்கும், இதை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோ டு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வியூ பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். ஸோ திரும்ப கம்யூனிகேட்டிங் வித் இம்பேக்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டோம் அப்படின்னா எஸ் மார்க் கம்ப்ளீட்னு வரும். இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்மிட்னு இருக்கும். ஸோ டூரேஷன்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை, சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். சப்மிட் கொடுத்துட்டோன்னா மார்க் டேஸ் கம்ப்ளீட்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ திரும்பவும் பேக் போக வேண்டியதான். இப்போ 20% நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு கம்யூனிகேட்டிங் வித் இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இது ஒரு யூடியூப்பில் வீடியோவாக ஓடும். நெக்ஸ்ட்டு கோ டு ஆக்டிவிட்டி. ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ திரும்பவும் நம்ம பேக் வந்துட வேண்டியதான். திரும்ப பேக் வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது கிரிட்டிக்கல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ் மார்க் கம்ப்ளீட்னு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ சக்ஸஸ்ன்னு வந்துட்டு திரும்பவும் நம்ம பேக் போனோம் அப்படின்னா இப்போ 40% முடிச்சிருக்கோம். அதாவது செகண்ட் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ஹவு டு மேக் எ ரெஸ்யூம்னு இருக்குது. ஸோ திரும்பவும் கோ டு ஆக்டிவிட்டி. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பேஜ்லேருந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. திரும்ப ரிவர்ஸ் வந்துட்டு ஸோ திரும்பவும் ஹவு டு மேக், திரும்ப எஸ் மார்க் கம்ப்ளீட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ திரும்பவும் நம்ம தேர்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப நம்ம பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா 60% முடிச்சிட்டோம். அதாவது 3 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4th கோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கோ டு ஆக்டிவிட்டி. ஸோ இது ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இது பேக் வந்துடுங்க. திரும்ப எஸ் மார்க் கம்ப்ளீட்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட்டு. ஸோ நம்ம இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம பேக் போக வேண்டியதான். இப்போ 80% முடிச்சிட்டோம். ஸோ 4th கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு கோ டு ஆக்டிவிட்டி. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சிட்டோம்னா எஸ் மார்க் கம்ப்ளீட்டு கொடுத்துட்டு திரும்பவும் சப்மிட்டு. ஸோ மார்க் டேஸ் கம்ப்ளீட்டு. ஸோ நம்ம திரும்பவும் பேக் போனோம் அப்படின்னா ஸோ நம்ம 100% எடுநெட் ஸ்கில்ஸ் பில்ட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்று செக் பண்ணிக்கலாம், எல்லாமே கம்ப்ளீட்னு தான் இருக்குது. ஸோ 5 கோர்ஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்கே ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். இது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ உங்கள் நேம் என்ன நேம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த நேமில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும்.
ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு.